நிஜமாவே எனக்கு தெரியாது. நைட்டு நான் எடுக்கல. கடைசியில் நீ தானே பார்த்துட்டு இருந்த டிவி. உன் பக்கத்தில் தான் ரிமோட் இருந்தது. உன் பக்கத்தில் ரிமோட் இருந்தா நானும் எடுத்து வச்சேன்னு அர்த்தம். டென்ஷன் ஆயிடுவேன். வயசு கொடுத்துரு. நான் எடுக்கவே இல்லைங்கிறேன். கொடுத்துருன்னா நான் எடுத்தா தானே கொடுப்பேன். கடவுளே, லீவில் ஒரு பாட்டு கேட்கலான்னு முடியுதா? இந்த அம்மா எங்கேயும் எடுத்து வச்சுச்சா என்னமோ. இதுக்கு 2 பேரும் இந்த கத்துறீங்க. அம்மா டிவி ரிமோட்டை காணுமா? நீ எடுத்தியா? எதுக்கு இந்த கத்துற? இங்கே தானே இருக்கும். நீ 7 மணி ஆச்சுன்னா நாடகம் பார்க்க கத்துறேல. அதே மாதிரி தான் எனக்கு இப்போ. ரிமோட் எங்க? எதுத்திட்டு இருந்தா பல்ல உடைச்சிரும் பார்த்துக்கோ. உங்ககிட்ட நான் ரிமோட் தான் கேட்டேன். இருக்கா இல்லையா? எடுத்து வச்சியா? அம்மா ரிமோட் எடுத்தா கொடுத்துருமா. காதுக்கு ஈன்னு எறியுது. நேற்று நைட்டு ஒரு நாடகம் பார்த்து தரேன்னு கொடுத்தீங்களா? 2 பேரும் நீங்கள் தானே பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ வந்து ரிமோட் எங்கன்னு ஏன்ட்ட கேட்டா? ஒருவேளை உங்கள் அப்பா பையில போட்டு கொண்டு போயிருப்பாரோ ஆஃபீஸுக்கு? அம்மா நீ வேற சிரிப்பை காட்டாத. அப்பா காதுக்கு இது போச்சுன்னா தலைமுடி ஆஞ்சி விட்டுற போறாரு. ஓ கடவுளை, எனக்கு ரிமோட்டை இப்போ கொடுங்க. தலை பிச்சுட்டு போகுது. எம்மா பசிக்குதுமா. சாப்பாடு செஞ்சிட்டியா? நீங்கள் தான் இன்னைக்கு காலையில் மேகி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. நான் வெளியில் பக்கத்தில் இனியா மாசமாக இருக்கலாம். அவங்க அம்மா விருந்துக்கு கூப்பிட்டுருக்கா. நான் அங்கே போகிறேன். அம்மா இனியாக்காவாம்மா? பரவாயில்லையே, எங்கள் கூடயே சுற்றிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த அக்காவுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது. பெரிய மனுஷி மாதிரி பேசாத. ரிமோட் எங்கன்னு தேடு. கிடைக்கலன்னா 2 பேரும் மேகி செஞ்சு சாப்பிடுங்க. சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. அம்மா நானும் வரேம்மா. என்னையும் கூப்பிட்டு போமா. நானும் வரேம்மா. ஏட்டி நீங்கள் எதுக்குடி அங்கே? மதியம் வேணா வாங்க. இப்போ எதுக்கு அங்கே? அம்மா எங்களுக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம்மா. அங்கே இருக்க ஜாலியாக இருக்கும். எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறது. ப்ளீஸ்மா. அம்மா நாங்கள் சாப்பிட்றதுக்கெலாம் வரலம்மா. அங்கெல்லாம் நீங்கள் சமையல் பண்ணி பேசிகிட்டு இருக்க ஜாலியாக இருக்குமா. நாங்களும் வரோம்மா. கூப்பிட்டு போம்மா. ஐசு அப்பாவுக்கு தெரிஞ்ச திட்டுவாரடி. அங்கெல்லாம் எதுக்கு கூப்பிட்டு போனேன்னு? நான் போனால் திட்டுவார். என்னையும் கூப்பிட்டு போம்மா. இன்னைக்கு திட்டுவாரா இல்லையான்னு பார்ப்போம். இன்னைக்கு 2 பேரையும் கூப்பிட்டு போகிற. அப்பாவுக்கு இது தெரியணும். யாரை திட்டுவாருன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு சேலஞ்சாக நம்ம இதை பண்ணுறோம். ஆமாம்மா, இதை ஒரு சேலஞ்சாக எடுத்து நம்ம பண்ணுறோம். என்னையும் கூப்பிட்டு போகிற. 2 பேரும் வர்றதுக்கு ஐடியா பண்ணிட்டீங்க. வாங்க வந்து தொலைங்க. இப்படி பார்த்தியா உன்னை வர வச்சோம்ல நான்.